வணக்கம் நண்பர்களே. ஜாதகப்படி யாருக்கெல்லாம் தாமத திருமணம், அதாவது லேட் மேரேஜ் நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நான் உங்கள் கும்பா வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் வழியையும் சொல்லக்கூடியது தான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். ஆனால் புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள், நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய நல்ல தகவல்கள் ஜோதிட ரீதியாக எல்லோரையும் பேசுவோம். இப்போ தாமத திருமணம் யாருக்கெல்லாம் ஏற்படும் ஜாதகப்படி அப்படிங்கிறத டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். இன்றைக்கி பெரும்பாலும், அதாவது நம்ம 90s கிட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் 30 வயசு 35 வயசு வரைக்கும் கூட திருமணமாகாமல் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு காரணத்துக்காக தாமத திருமணம் நடக்குது. ஜாதகப்படி யாருக்கு தாமத திருமணம் நடைபெறும், தாமதமாக திருமணம் நடக்கிறதுக்கு ஜோதிட ரீதியான காரணம் என்ன, அமைப்பு, கிரக அமைப்பு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நிறைய அமைப்புகள் தாமத திருமணத்துக்கு வழிவகை பண்ணுது. அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் அவங்களுக்கு பெரும்பாலும் தாமத திருமணம் நடைபெறும். தாமத திருமணம்னா எது தாமத திருமணம்? ஆண்களுக்கு 25 வயசுக்கு மேலே ஆகிட்டாலே அது தாமத திருமணம் தான். பெண்களுக்கு 23 வயசுக்கு மேலே போயிட்டால் அது தாமத திருமணம். சரிங்களா? அப்படிப்பட்ட தாமத திருமணம் பொதுவாக ராகு கேது தோஷம் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஜாதக கட்டத்தில், ராசி கட்டத்தில் ராகு கேது தோஷம் இருந்தால் அவங்களுக்கு பெரும்பாலும் தாமத திருமணம் நடக்கும். அதே மாதிரி லக்னத்துக்கு, நீங்கள் எந்த ராசி எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம், லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலோ அல்லது லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு தாமத திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அடுத்தது, அந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதினு சொல்கிறோம் இல்லையா, களத்திர ஸ்தானாதிபதினு சொல்லுவோம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதியான கிரகம் 12ஆம் வீட்டில் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் தாமத திருமணம். அதுலேயும் குறிப்பாக இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணுறதுங்கிறது ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுற அளவுக்கு கஷ்டம். ஒரு கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறது எவ்வளோ கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல அமையப்பட்டவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுல அவ்வளோ கஷ்டத்தை கொடுக்கும். அதே போல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கும் பெரும்பாலும் தாமத திருமணம் நடக்குது. அதே மாதிரி சனி பகவான் களத்திர தோஷம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் உள்ளவங்களுக்கும் தாமத திருமணம் நடக்குது. அதே போல் கேது பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கும் பெரும்பாலும் தாமத திருமணம் நடக்குது. களத்திர காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் பெற்று பகை பெற்று இருக்கிறவங்களுக்கும் பெரும்பாலும் தாமத திருமணம் நடக்குது. ஏன்னா சுக்கிரன் தான் அந்த திருமணத்துக்கு அதிபதி. அதாவது களத்திர காரகன், ஆண்களுக்கு குறிப்பாக மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், காதல் கிரகமும் அதுதான். அந்த சுக்கிரன் யாருக்கெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் எப்படி சார் அப்படின்னா, இந்த சுக்கிரன் போய் பகை வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது, சுக்கிரன் போய் நீச்சம் பெற்று அமர்வது, சுக்கிரன் கூட கேது அமர்வது, சுக்கிரன் கூட ராகு அமர்வது, இந்த மாதிரி பலவீனமாகி சுக்கிரன் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் தாமத திருமணம் நடக்குது. இது மாதிரி தாமதம் திருமணம் ஆகிறதுக்கு ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக பல காரணங்கள் இருக்குது. இதில் குரு பார்வை சேர்க்கை இருந்தால் அவங்களுக்கு இந்த தோஷம் விலகி சீக்கிரமே திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பேர் கேட்கலாம், சார் எனக்கு ராகு தோஷம் இருக்குது ஆனால் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சு, 7ல் சனி இருக்குது ஆனாலும் சீக்கிரமே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதற்கு ஜாதகத்தில் அது விதிவிலக்கு. அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு, குறிப்பிட்ட கிரகத்துக்கு குரு பார்வை, குரு சேர்க்கை இருந்தால் அந்த தோஷம் விலகி சீக்கிரமே திருமணம் ஆகிடும். சரி சார், இந்த தாமத திருமணம் ஆகிறவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா சீக்கிரம் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. திருமணஞ்சேரி உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்துக்கும் மாயவரம் மயிலாடுதுறை, கும்பகோணத்துக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில் திருமணஞ்சேரி அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அது ஒரு சிவன் கோவில், கல்யாணம் ஆகிறதுக்காகவே உள்ள கோவில். இன்னும் சொல்லப்போனால்
சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த இடம்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருமணஞ்சேரி கோயிலுக்கு போய் உங்கள் பேரை சொல்லி பரிகாரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வெகு சீக்கிரம் உங்களுக்கு திருமணம் ஆகாது உறுதி. நண்பர்களே, தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டம் வந்தாலும் சரி ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்க்கலாம். அதாவது ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள், நேயர்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து பலனை தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, நன்றி, வணக்கம்.